டேய் சோனி, யாசையில மண்ணள்ளி போட்டல முதுகுல குத்திட்டில்ல இல்ல. GTA 6 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பிளே ஸ்டேஷன் வாங்கணும், நம்ம கிட்ட ஒரு பிசி மட்டும் தான் இருக்கு, பிளே ஸ்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நினைச்சிட்டு மட்டும் தான் இருந்தேன் அந்த 5 வருஷமா. வாங்கணும் கடைசி வரை வாங்க முடியல. மார்ச் மாசம் ஒரு நியூஸ், ஏன்னா இன்னைக்கு வந்து ரேம் மெமரிலாம் வந்து ரொம்ப ஷார்டேஜா இருக்குங்க, அதெல்லாம் நாங்க ஏத்த போறோம் அப்படின்னு சொல்லி 40,000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்ததை 70,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எனக்கு வயிறு எரியுது. ஒரு சில கடைகள்லாம் அப்படியே வாய் கூசாம சொல்றாங்க 80,000 PS5 அப்படின்னு. 40,000 வித்துக்கிட்டு இருந்தது 80,000 பிரைஸ் ஏறுறது இருக்குல்ல, கேமிங் இண்டஸ்ட்ரியே பாதிக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து பிளே ஸ்டேஷன் மட்டும் கிடைக்கல, எக்ஸ்பாக்ஸ் இந்த மாதிரி பல கேமிங் கன்சோல் இருக்குல்ல, இது எல்லாத்துலயுமே இந்த மாதிரி பிரைஸ் வந்து ஏறுது. என்ன அப்படின்றத டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். மெமரி ஷார்டேஜ் வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இருக்கு. இப்போ நீங்க PS5 ஓபன் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா 16 GB ஆஃப் DDR6 RAM வந்து இருக்கு. இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இதுதான் அந்த RAM. இந்த RAM வந்து உண்டாக்குற கம்பெனி வந்து ரொம்ப கம்மி. இந்த RAM வந்து ப்ரொடியூஸ் பண்றது வெறும் 3 கம்பெனி தான். சாம்சங், SK ஹைனிக்ஸ், மைக்ரான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 3 கம்பெனி மட்டும் தான் இந்த RAM மெமரிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, உருவாக்குறாங்க. இப்பதான் AI அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்ள வருது. இன்னைக்கு உலகமே வந்து எல்லா கம்பெனியுமே வந்து AI ரேஸ்ல இருக்கு. AI கம்பெனிஸ்லாம் என்ன பண்றாங்க, அதிகமா டேட்டா சென்டர்ஸ் வந்து உருவாக்குறாங்க. இப்ப நீங்க பாக்குறது ஒரு AI சிப், NVIDIAவோடது 288 GB RAM வந்து இந்த ஒரு சிப்ல இருக்கு. கிட்டத்தட்ட 18 பிளே ஸ்டேஷனோட RAM வந்து இது ஒரு சிப்ல அடங்கி இருக்கு. ஒரு டேட்டா சென்டருக்கு வந்து வெறும் ஒரு சிப் தேவைப்படாது, அவங்க ஒரு ரேக்கா வந்து வாங்குவாங்க. அந்த ஒரு ரேக்ல 72 AI சிப்ஸ் இருக்கும். 1300 PS5 வந்து உருவாக்கலாம். சோ இவ்ளோ RAM வந்து இவ்ளோ சிப்ஸ், AI சிப்ஸ் வந்து NVIDIA வந்து இந்த AI ஓபன் AI இருக்காங்கல, ChatGPT இருக்காங்கல, அவங்க இத ரன் பண்றதுக்கு இவ்ளோ சிப்ஸை வந்து அங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ OpenAI ரீசெண்டா வந்து ஒரு டேட்டா சென்டர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 100 டைம்ஸ் ஆஃப் ரேக்ஸ் வந்து உள்ள வந்து வைக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டேட்டா சென்டர்ல கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமான ரேக்ஸ் வந்து உள்ள இருக்கும். கிட்டத்தட்ட 83 லட்சம் PS5 உருவாக்குற மெமரி வந்து இந்த ஒரு இதுக்கு, இந்த OpenAI, இந்த ChatGPT, Gemini யூஸ் பண்றீங்கல்ல, அது ரன் ஆகிறதுக்கு இவ்வளவு மெமரி வந்து தேவைப்படுது. டேவா இருக்கட்டும், இல்ல எலான் மஸ்கோட Grok இந்த மாதிரி XAI எல்லாம் இருக்கட்டும், Amazon இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து AI ரேஸ்ல இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து பிசினஸை தாண்டி இதுல நாங்க இருக்கணும், காசு நஷ்டமானாலும் பரவாயில்ல, இந்த போட்டியில நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த ரேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க. AI குள்ள எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. AI வச்சு தான் இன்னைக்கு எல்லாமே வந்து பூம் ஆகிட்டு இருக்கு. நீங்க யூஸ் பண்ற கார்ல ஆரம்பிச்சு எங்க வீட்ல இருக்க வாஷிங் மிஷின்ல இருந்து ஏசில இருந்து எல்லாமே வந்து AI யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெரிய கம்பெனிலாம் மெட்டா, அமேசான், OpenAI மாதிரியான கம்பெனிலாம் இந்த ரேஸ்ல இருக்கணும்ன்றதுக்காகவே இந்த மாதிரி மெமரிஸ் ரெடி பண்ற, இந்த RAM ரெடி பண்ற கம்பெனிஸ்க்கு அதிகமான காசை இழைச்சி வந்து எனக்கு அதை கொடு, அந்த RAM எங்களுக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த RAM உருவாக்குற அந்த 3 கம்பெனி இருக்குல்ல, இந்த 3 கம்பெனியுமே வந்து பெரும்பான்மையான 70% RAM மெமரிஸை வந்து இந்த மாதிரி AI கம்பெனிஸ்க்கு சிப்பா மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். பாக்கி இருக்க 30% தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போன், நான் வச்சிருக்க PC, அதுக்கப்புறம் வந்து பிளே ஸ்டேஷன் எல்லாமே இதுக்கு போகுது. இந்த AIக்கு மட்டுமே இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் இந்த மெமரி ரெடி பண்ற, RAM ரெடி பண்ற கம்பெனிஸ். இப்போ இந்த AI ரேஸ் நடக்கும்போது இந்த மெமரி ஷார்டேஜ் வந்து நடக்குது. அதனால பிளே ஸ்டேஷன் மட்டும் கிடையாது, எக்ஸ்பாக்ஸா இருக்கட்டும், ரீசெண்டா ஸ்ட்ரீம் டெக்னு ஒன்று விட்டாங்க, அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். இந்த எல்லா கம்பெனிஸும் என்ன பண்றாங்கன்னா பிரைஸை வந்து அதிகமாக்குறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண PS5 இன்னைக்கு கிட்டத்தட்ட 60,000 ரூபாய். இந்த RAM ஷார்டேஜ் இருக்கும் போது இந்த மெமரிஸை உருவாக்குறாங்கல்ல, இந்த கம்பெனி அதிகமான ப்ராஃபிட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. RAM ஷார்டேஜ் இருக்குன்னா இந்த 3 கம்பெனி சேர்ந்து அதிகமான ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாமே, அதிகமான ஃபேக்டரிஸ்லாம் அமைச்சு ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாமே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும்ல. இந்த AI அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நார்மல் ஆயிடலாம். இன்னைக்கு இந்த ரேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு இல்லாம இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 கம்பெனியுமே பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இறக்கி நான் ஃபேக்டரி ரெடி பண்றேன், இந்த RAM ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும் கரெக்டா, அந்த ஃபேக்டரி எல்லாம் ரெடி பண்றதுக்கு. அந்த 3 வருஷம் கழிச்சு இந்த AI ரேஸ் இருக்குமான்னு தெரியாது. இன்னைக்கு தான் இந்த RAM ஓட ஷார்டேஜ் இருக்கு, 3 வருஷம் கழிச்சு இல்லாம இருக்கலாமே, 3 வருஷம் கழிச்சு இந்த AI ரேஸ்லாம் முடிஞ்சு நார்மலா இருக்கலாமே சிச்சுவேஷன் அப்படின்றதுக்காக இன்னைக்கு கிடைக்கும் போது ப்ராஃபிட் பா. நான் ரீசெண்டா இதுல கேள்விப்பட்டேன், இந்த RAM கம்பெனில உருவாக்குற கம்பெனி இருக்காங்கல்ல, அவங்க முன்னாலாம் ஒரு 30% ப்ராஃபிட்ல தான் விற்பாங்களாம். இப்போ கிட்டத்தட்ட 60-70 வித்துக்கிட்டு இருக்காங்களாம் ப்ராஃபிட்ல. அப்படின்னும் போது இந்த டைம்ல நம்ம சம்பாரிச்சாதான் இன்னும் 3 வருஷம் இழுத்து இந்த 3 வருஷம் முடியும் போது இந்த AI ரேஸ் முடிஞ்சிருச்சுன்னா இப்போ கிடைக்கும் போது லாபம் பா, எனக்கு நல்லா தான் ப்ராஃபிட் பாக்குறேன் அப்படின்றதுக்காக இந்த RAM உருவாக்குற கம்பெனிஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா சைலண்டா இருக்காங்க. சோ இதனால தான் இந்த PS5 பிரைஸ் RAM ஷார்டேஜ் இருக்கிறதால அதிகமா வித்துக்கிட்டு இருக்காங்க. இது இன்னமும் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் இந்த ஏஐலாம் வராததுக்கு முன்னாடி PS2 எல்லாரோட வீட்லயும் இருந்திருக்கும். என் வீட்டுல இருந்துச்சு, என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் அவன் வீட்டுல PS2 இருந்துச்சு. PS2 சுத்தி இருக்க பல பேர்கிட்ட இருந்துச்சுங்க அந்த டைம்ல. ஆனா இப்ப PS5 யாரு கையிலும் இல்ல. PS2 பேசிக்கான இந்த பிளே ஸ்டேஷனோட பேசிக்கான ஒரு என்னன்னா ஸ்ட்ராட்டஜி என்னன்னா 40,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு PlayStation 5 வாங்கி விளையாட ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுல நீங்க கேம் ஆட முடியும், God of War மாதிரியான கேம்ஸ்லாம் விளையாட முடியும். அதுவே 40,000 ரூபாய்க்கு ஒரு PC வாங்கி God of War மாதிரியான கேம் ஆட முடியுமானா முடியாது.
இப்போ பிளே ஸ்டேஷன் வரும்போதே அவங்க பிளே ஸ்டேஷனை கம்மியான காசு கொடுத்துட்டு அந்த கேம்ஸ் இருக்குல்ல அந்த கேம்ஸை வச்சு லாபம் பார்ப்பாங்க. பிளாட்ஃபார்மை உருவாக்கிட்டு அந்த இடத்துல நீங்க வந்து கேம்ஸ் வாங்குவீங்கல்ல அதை வச்சு ப்ராஃபிட் பார்ப்பாங்க. இதுதான் பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி பிளே ஸ்டேஷனோடது. ஒரு காலகட்டத்தில் பிளே ஸ்டேஷன் 2 வரும்போது எல்லாராலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியும். எல்லாருமே அவங்களோட பசங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. பிளே ஸ்டேஷன் 2 ரொம்ப காசு கம்மியா வந்துகிட்டு இருந்த அந்த டைம்ல. PS5 வரையுமே லான்ச் ஆகும்போது 2020 அது ரொம்ப 40,000 ரூபாய். சோ எல்லாராலையும் வாங்கிக்க முடியும். ஒரு கம்ப்யூட்டர் வாங்குற பிரைஸுக்கு இதை வாங்கிக்க முடியும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிளே ஸ்டேஷன் 7 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு கன்சோல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 2020 வந்துச்சா PS5, அப்ப 2026ல PS6 வந்திருக்கணும். ஆனா இன்னி வரையும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல. எல்லாருமே வந்து ப்ரிடிக்ட் பண்றது PS6 வர போறது கிடையாது. ஏன் அப்படின்னா PS6 ரிலீஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா $1000 இருக்கும். பிளே ஸ்டேஷனோட ஸ்ட்ராட்டஜி என்ன? கம்மியான காசு கொடுத்துட்டு கேம் வழியா சம்பாதிக்கலாம் அப்படின்னு. அந்த இது இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ பிளே ஸ்டேஷன் 5ல வந்து கிட்டத்தட்ட 80 மில்லியன் யூசர்ஸ் இருப்பாங்க. 80 மில்லியன் பேர் கிட்ட இந்த PS5 இன்னைக்கு இருக்குன்னு வச்சுங்க. அதுவே அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகிற PS6 வந்து வெறும் 10 மில்லியன் பீப்புள் தான் வாங்குறாங்க. ஏன்னா எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியல. பட் PS6 ரிலீஸ் ஆகும்போது $1000 விற்கிறான் அப்படின்னா அது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. வெறும் 10 மில்லியன் பேர் தான் ஃபர்ஸ்ட் வருஷத்துல வாங்கியிருப்பாங்க. பெரிய பெரிய கேமிங் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, கேப்காமா இருக்கட்டும், யூபிசாஃப்டா இருக்கட்டும், ராக்ஸ்டார்லாம் விடுங்க, அதெல்லாம் எப்பயாவது ஒரு இதில் தான் வரும். இந்த கம்பெனிஸ்லாம் எங்க அதிகமான கஸ்டமர் இருக்காங்களோ, எங்க அதிகமா யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தானே கேம்ஸ் வந்து உருவாக்குவாங்க. இப்ப PS6 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, வெறும் 10 மில்லியன் பேர் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த கேம் அதுக்காக டெவலப் பண்ணி சேல் பண்றது நல்லதா, இல்ல PS5ல 80 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க அதுக்கு சேல் பண்றது நல்லதா? PS6 ரிலீஸ் ஆனாலுமே கம்மியான யூசர்ஸ் தான் இருக்க போறாங்க. அப்படின்னும் போது இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் PS6க்கு வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, PS5க்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. 2025 வரையுமே PS4க்கு வந்து கேம்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருந்தது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா PS5க்கு வந்து கேம் வந்து அதிகமா வர ஆரம்பிக்குது. PS6 ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு கேம் டெவலப் பண்றதை தாண்டி PS5 தான் அதிகமான கேம்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஏன்னா யூசர்ஸ் அங்க தான் அதிகமா இருக்காங்கன்றதால. PS6 வரப்போகுது, அடுத்த ஜெனரேஷன் வரப்போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அது வந்தாலுமே அதிகமான கேம்ஸ் அதுக்கு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. PS5க்கு வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இப்ப இவ்வளோ காசு வந்து அதிகமாக்கும் போது சோனிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதனால தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க PCக்கு வந்து கேம் ரிலீஸ் பண்ண போது கிடையாது. சில டைம்ல God of War கேம்ல வந்து எக்ஸ்க்ளூசிவா பிளே ஸ்டேஷன்ல மட்டும் தான் இருக்கும். பிளே ஸ்டேஷன் நீங்க வாங்கணும் அதை விளையாடுறதுக்கு. ஆனா ரீசெண்டா என்ன PCக்குலாம் ரிலீஸ் பண்ணாங்க, கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எதுக்கு நான் பிளே ஸ்டேஷன் வாங்கணும், பிளே ஸ்டேஷன் கேம் தான் கொஞ்ச நாள் எக்ஸ்க்ளூசிவா இருக்கிறதெல்லாம் PCக்கு வரப்போதே, PS5 எக்ஸ்க்ளூசிவ்ல உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே PC வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவனுமே பிளே ஸ்டேஷன் வாங்க மாட்டான், அதனால எக்ஸ்க்ளூசிவ் எல்லாம் கட் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டாங்க. இதுவே ஒரு பெரிய பிரச்சனை. அதெல்லாம் தாண்டி இப்ப அவங்க சொன்ன ஒரு பெரிய நியூஸ் என்ன அப்படின்னா, இது எல்லா கேமர்ஸ்க்கும் ஒரு பெரிய பிரச்சனை. பிசிக்கல் டிஸ்க் இருக்குல்ல, CD, இது வந்து இதுக்கப்புறம் பிளே ஸ்டேஷன் சைட்ல இருந்து வராதான். நான் சின்ன வயசுல அத்தனை CDs வச்சிருந்தேன் பிளே ஸ்டேஷன் 2க்கு. நீங்க ஆன்லைன்ல போய் டிஜிட்டலா தான் கேம் வந்து பை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர போறாங்களா சோனி. சோனியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா சோனிக்கு ப்ராஃபிட் வேணும். ஏன்னா இதுல வந்து பிரைஸ் அதிகமாகுது. யாருமே பிளே ஸ்டேஷன் 5 இதுக்கு அப்புறம் வாங்குவாங்கன்னு தெரியல. GTA 6 வருது. சில பேர்லாம் என்னோட மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா, GTA 6 வரட்டும், நான் PC இருக்கே, இதுக்கு எதுக்கு நான் 80,000 செலவு பண்ணுன்ற மைண்ட் செட் எனக்கே வந்துருச்சு. இப்போ ஒரு டிஸ்க், ஒரு CD ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா பிளே ஸ்டேஷனுக்குள்ள கேமை போட்டு விளாண்டுட்டு ஃபுல் கேமையை முடிச்சுட்டு eBay இந்த மாதிரியான வெப்சைட்ல போய் வித்துறாங்க. வித்துட்டு கம்மியான காசுக்கு $30 $20 விற்கிறாங்க. இன்னொருத்தவங்க வாங்கி அந்த செகண்ட் ஹேண்ட் CD வாங்கி விளாண்டுட்டு திருப்பி அவன் வித்துறான். எவனும் கேம் வாங்க மாட்டான். கேம் வாங்கணும் என்ன பண்ணணும், இந்த டிஸ்கை வந்து ஒழிச்சு விடு, டிஜிட்டலா தான் நீ கேம் வாங்கணும். நீ திருப்பி செகண்ட் ஹேண்ட்ல சேல் பண்றதுனா டிஜிட்டல்ல கிடையாது, உனக்கு ஒரு கோட் கிடைக்கும், அதை வச்சு இந்த கேம் விளாண்டுக்க முடியும். அப்படின்னும் போது 2028க்கு அப்புறமா சோனி சைட்ல இருந்து எந்த ஒரு கேமே வந்து CD டிஸ்க் வராதான். ராக்ஸ்டார் என்ன பண்ணாங்கன்னா, GTA 6க்கான நீங்க CD வாங்குவீங்கல்ல, அந்த CD-யை வாங்கி ஓபன் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா கோடு இருக்குமா, உள்ள டிஸ்க் இருக்காதான், கோடு போட்டு விளாண்டுக்கலாமா. அதுக்கு எதுக்கு நான் வாங்கணும், அதுக்கு நம்ம டிஜிட்டலாகவே வாங்கிட்டு போயிடுவோம் கேம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. இது மாதிரி தான் ஃபியூச்சரில் வரப்போதான். CDs அப்படின்றது இதுக்கப்புறம் கிடையாதான், டிஜிட்டலாக மட்டும்தான் நீங்கள் ஒரு கேமை ஓன் பண்ணணுமா. இப்படி இந்த பிரச்சனை, இந்த AI பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இங்கே கேமிங் எப்படி இது பாதிக்குது அப்படின்னா, GTA Vice City எல்லாருமே விளையாடுறீங்க. எல்லாரோட வீட்லயும் ஓரளவுக்கு பிளே ஸ்டேஷன் இருந்திருக்கும், இல்ல ஒரு PC இருந்திருக்கும், இல்ல அம்மா லேப்டாப் இருந்திருக்கும். இப்ப வளர்ந்து காசுல சம்பாதிக்கும் போது ஒரு பிளே ஸ்டேஷனோ இல்ல ஒரு PCயோ வாங்கி விளையாடலாம் அப்படின்னு யோசிப்போம். ஆனா இல்லாத அளவுக்கு அது எக்ஸ்பென்சிவா ஆகும்போது, இது ஒரு பணக்காரங்களுக்கான விளையாட்டு அப்படின்னு மாறும்போது இது மொத்தமா இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி அடிக்கும். அந்த யூசர்ஸ்லாம் வெளில போக ஆரம்பிப்பாங்க. இந்த AI பிரச்சனை, ரேம் ஷார்டேஜால இந்த PS5 பிரைஸும் ஏறுது, Xboxோட பிரைஸும் ஏறுது. இது கண்டிப்பா கேமிங் இண்டஸ்ட்ரியை பாதிக்கும். இந்த வீடியோ நான் பண்ணி முடிச்சுட்டு என்னோட PCயை போயிட்டு நான் பாதுகாக்க போறேன். ஏன்னா என்னால இதுக்கப்புறம் போய் ஒரு ரேம் வாங்குறதோ VRAM வாங்குறதோ இதுக்கப்புறம் என்னால முடியாது. இப்போ உள்வூரினா இருக்கட்டும், வரப்போற God of War லாஃபியா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான கேம்ஸ்லாம் PS5க்கு வரதான் போகுது. வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வாங்குங்க, இல்லை எனக்கு வேணாங்க, இவ்வளோ காசு செலவு பண்ண வேணாம் அப்படின்னா ஒரு PC வாங்கி ஸ்ட்ரீமில் இருக்க கேம்ஸ் விளாண்டுட்டு போங்க, அவ்வளோதான். PS5 மட்டும் கிடையாது, எல்லா கன்சோலோட ப்ரைஸுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டு நான் வந்து PlayStation 5 வாங்க போகிறது கிடையாது ட்ரூப்ஸ்.
பாய். வருத்தத்தோட முடிக்கிறேன். பாய் ட்ரூப்ஸ்.